அடுத்த நிகழ்வாக சிறப்பு சிந்தனை உரை. கொள்ளாதே, படாதே, இருக்காதே, வைக்காதே என்ற தலைப்பில் உணவு, உணர்வு, செயல்வழி சிகிச்சை நிபுணர் ஆர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். தமிழானந்த யோகத்திற்கு மிகவும் பரிச்சயமானவர் என்பதால் ஐயாவின் மேன்மை பற்றி நாம் அறிந்ததுதான். அதனால் சுருக்கமாக கூறுகிறேன். ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ராஜபாளையத்தில் அரவிந்த் ஹெர்பல் நிறுவனத்தின் இயற்கை வாழ்வியல் ஆசிரியராக பணிபுரிகிறார். மேலும் செய்முறை பயிற்சிகளும் இலவசமாக அருளி கொண்டுள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக மெய் அன்பர்கள் மற்றும் அருள் தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம். நாம் தாய் தந்தையரை வணங்கி, ஆசிரியர்கள் குருமாரை வணங்கி, மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் ஆசியுடன் இறைவனுடைய பேராற்றல் கருணையால் அருளப்பட்ட இந்த தருணத்தில் தமிழ் ஆனந்த யோகா மூலியமாக இன்று எனக்கு அருளிருக்கின்ற இறைவனுடைய இந்த உரையாடல் மூலியமாக உங்களுக்கு உடல்நலம், மனவளம், ஆத்ம தெளிவு ஏற்படவும், தோஷங்கள் நீங்கி இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் சீராக பாயவும், திரிதோஷங்கள் வாதம், பித்தம், கபம் சமநிலை பெறவும் பிரார்த்திக்கின்றோம். இறைவா அருள் புரிவீராக. இன்றைய தலைப்பு கொள்ளாதே, படாதே, இருக்காதே, வைக்காதே. நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய புரிதல்கள், எடுத்துக்கொள்ளும் விதம், அதை நாம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவத்தை பெற வேண்டிய வகையில நம்ம சில வார்த்தைகளோடு அந்த ஆன்மீகத்தையும் இணைத்து அந்த மனசையும் பக்குவப்பட செய்ய வேண்டியதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த ஆனந்த யோகம் என்பது அந்த யோகம் என்ற ஒரு புரிதலோடு அது அடைகின்ற பாதையில் எப்பொழுதும் ஆனந்தமாக பயணிக்கின்ற ஒரு வகையிலே எல்லாமே இங்கே கொடுக்கப்படுகின்றது. எல்லாமே ஒரு மனதின் பக்குவம்தான். நமக்கு எது இந்த உடம்போ மனது இவற்றை பாதிக்கின்ற வகையில் நாம் எந்த மாதிரி எண்ணங்களை விதைத்து அதுவே நமக்கு அழுத்தமாகி, அதுவே பாரமாகி, அதுவே கஷ்டமாகி, நம் இஷ்டப்பட்ட நிலையில் இல்லாமல் துன்பம், துயரம் என்று நிலையிலேயே வாழக்கூடிய ஒரு மனநிலை தான் பொதுவாக இருக்கின்றது. ஒரு பக்குவப்பட்டவர்கள் அது தெளிவாக புரிந்து பயணித்து விடுகின்றார்கள். நமக்கு என்னதான் பல புரிதல்கள் இருந்தாலும், குருமார்கள் வைத்திருந்தாலும், வாழ்க்கை என்ற ஒரு நிலையிலே பயணிக்கின்ற அந்த தருணத்திலே, அந்தந்த நொடி பொழுதிலே நம்மள் அறியாமலேயே நம் மனதானது ஏதோ வகையிலே ஒரு இயக்கத்தோடு, தாகத்தோடு, ஒரு அழுத்தத்தோடு வாழ்கின்ற ஒரு நிலையில்தான் நாமும் இருந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த பக்குவத்துக்கு நாம் ஒரு புரிதல்கள் வந்தாலும், அந்த புரிதல் வந்த பின் அதில் வைராக்கியம், பயிற்சி, முயற்சி, நான் அடைவடைய நோக்கம் இவற்றை நீங்கள் முழுமையாக பரிபூர்ணமாக வைக்கவில்லை என்றால், நம்ம சொல்லக்கூடிய இந்த மனப்பக்குவத்துக்குண்டான இந்த கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் நீங்க அனுபவத்துக்கு கொண்டு போக முடியாது. இப்போ புரிதல் மட்டும் போதாது, நோக்கம் சரியா இருக்க வேண்டும். அந்த புரிதலும் நோக்கமும் ஒன்றுபட்டால் மட்டும் போதாது, அந்த பாதைக்கு தேவையான வைராக்கியம் வேண்டும். வைராக்கியம் என்பது என்ன? எதை விட வேண்டுமோ
எதை நமக்கு ஒத்து வராதோ அப்படிங்கிற புரிதல் போட்டான் அதை விட்டு விடுவது, எதை கடைபிடிக்க வேண்டுமோ அது தெளிவாக கடைபிடிக்க முயற்சி செய்வது, விடுவதை விட்டுவிட்டு கடைபிடிக்க நீங்க செய்கின்ற ஒரு முயற்சி. அந்த முயற்சியிலே பயிற்சி என்பது மிக முக்கியம். பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நீங்கள் ஏதோ பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அந்த பயிற்சியில் உண்மையான புரிதல் நோக்கமும் சரியில்லை என்றால் அந்த பயிற்சியும் பலனளிக்காது. இப்ப பயிற்சி என்பது விடாமுயற்சியா இருக்க வேண்டும். அந்த பயிற்சி சுகமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தெளிவாக எடுக்க முடியும். அப்பொழுது இந்த மனம் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற அனுபவங்களை எல்லாம் புரிதல் இருந்தாலும் நோக்கம் வைத்தாலும் இந்த உலக விஷயத்தோடு கூடிய லௌகீக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், இந்த சமுதாய வாழ்க்கையில் வாழ்ந்தாக வேண்டிய நிலையிலே இருப்பதால் அங்கே சில விஷயங்கள் நமக்கு ஒரு அழுத்தத்தோடு வாழ்க்கையை நாம் ஓட்ட வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை, ஆனால் ஓட்டிக்கொண்டே இருக்கின்றோம். அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இதை புரிந்து கொண்டால் அதை விடுபட்டாலே நீங்கள் அந்த நிலையை, எந்த நோக்கத்துக்கான நிலையை நீங்கள் உணரத் தொடங்கி விடுவீர்கள். நம்முடைய பதிவுகள் என்பது தோஷத்தினான, இந்த தோஷமானது அவள் சீக்கிரத்தை விடுவதில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தோஷத்தை விடுபடுவதற்குண்டான ஒரு முயற்சியும் பயிற்சியும் நீங்கள் ஆழமாக எடுக்கின்றீர்களோ அதை பொறுத்துதான் அனுபவத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகையால் புரிந்த விஷயங்களை நீங்கள் பயிற்சியாக்குவதும் முயற்சிப்பதும் விடாமல் செய்வதுதான் நீங்க அனுபவத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனாலும் மனது ஏதோ ஒன்று தனக்கென்று ஒரு அபிமானம், ஒரு அபிப்பிராயம், ஒரு வாழ்வியல் முறை என்று பிடித்து கொண்டு தனக்கென்று ஒரு அபிமானம் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும், கணிப்புகள் இருக்கும், வாழ்வியல் முறையை தனக்கென்று அமைத்துக் கொண்டு அதை வடிவமைத்து அதை அடைவதற்காகவே ஒரு முயற்சி செய்கின்ற அந்த தருணம் தான் உங்களுக்கு மனதில் எப்படி பாதிப்புகளை இருக்கின்றன. இந்த வாழ்வியல் முறையானது இயற்கையா பார்த்தால், இறைவன் நிலையை பார்த்துட்டால் அது தன்னை நாம் அந்த இறைநிலை இயற்கை நம்மளை வழிநடத்தி கொண்டு செல்கின்றது. அந்த கொண்டு செல்கின்ற பாதையிலே நாம் எண்ணங்கள் எப்படி இருந்தால், அந்த இறைநிறையோடு நாம் வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய மனது தெளிவாக பயணித்து அடைய முடியும் என்பதுதான் இதோடைய நோக்கமாக இருக்கின்றது. இப்போது நாம் தலைப்பானது கொள்ளாதே, படாதே, இருக்காதே, அடுத்து வைக்காதே என்று பார்க்கின்ற பொழுது இந்த மனசு எதை கொள்ளக்கூடாது. நீங்க எல்லாம் நம்ம புரிஞ்ச பல விஷயங்கள் தான் புதுசாக நம்ம சொல்ல இருந்தாலும் என்னுடைய விளக்கத்தோடு உங்களுடைய அனுபவங்கள் வரும்போது அது உங்கள் மாற்றங்களை உருவாக்க என்ற நம்பிக்கை. ஆசை கொள்ளாது, இது எல்லாம் சொல்றதா? ஆசையை அத்தனை திரும்புவதற்கு காரணம் புத்தர் சொல்லி போயிட்டார். ஆசை வைக்கக்கூடாதா? எதன் மேல் ஆசை வருகின்றது? நம்மிடம் எது இல்லையோ அதுதான் ஆசையா மாறுகின்றது, ஆசைப்படுகின்றது. இருப்பதில் நாம் ஆசைப்படுவதில்லை, இருப்பதில் ஆசைக்கு எந்த வழி இல்லை. இல்லாததை நாம் ஆசை கொள்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த நிலையை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். ஆசை கொள்வது என்பது நீங்கள் இருக்கின்ற நிலையை கொள்வதாகும். இருக்கின்ற இந்த தருணத்தை நீங்க அணிவிக்கக்கூடிய இறைவன் படைப்பிலே நீங்கள் இந்த தருணம் அணிவிக்கக்கூடிய அந்த உணர்வை எல்லாம் விட்டுவிட்டு ஆசை என்ற ஒரு உணர்விலே அது ஆசை கொண்டு விட்டால் இந்த தருணம் கொள்ளப்படுகின்றது. அப்போ இந்த தருணம் அணிவிக்கின்ற உங்களுடைய அனுபவங்களிலிருந்து விடுபட்டு அந்த நிகழ்வே இல்லாதது போல் ஆகிவிடுகின்றது. ஆசை என்பது அது கற்பனையாகி அதை வளர்ந்து அது எல்லை இல்லாமல் செல்கின்றது. அந்த ஆசையை தொடங்கிதான் எல்லா உணர்வுகளும் அதன் பின் காமம், குரோதம், லோகம், மதம், ஆச்சரியம் என்று அதன் மேல் ஏற்பட்டு
கடைசி வரை நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டுமோ, எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ, இந்த மனிதனுடைய ஆறாவது அறிவில் எதை நாம் பின்பற்ற வேண்டுமோ மொத்தமாக மறந்து விடுகின்றது. அப்பொழுது இந்த மனசுங்கிற ஆசை என்பது ஒரு விஷயமானது கொன்றுவிட்டால், ஆசை கொள்ளாதே அதை கொள்ளும். எதை கொள்ளும்? இந்த நிகழ்கால அனைத்தையும் கொன்றுவிடும். இப்ப நிகழ்காலத்தில் நீங்க புரிந்து கொள்ள முடியாது, நிகழ்காலத்தில் வாழ முடியாது, நடக்கின்ற விஷயத்தை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பொழுது நீங்கள் உங்க வீட்டிலேயே குடும்பத்தை எடுத்துக்கோங்க. நீங்க பார்த்தாலும் ஒரு ஆசையோடு நீங்க அணுகின்ற எந்த ஒரு விஷயம் அந்த அந்த சனம் அவருடைய அந்த சூழலுடைய நபர்களுடைய உணர்வுகளையோ அவர்கள் சொல்லுகின்ற கருத்தையோ எதையுமே நீங்கள் வாங்கி கிரகித்து அதை அனுசரித்து அதன் மேல் பரிமாற்றம் செய்து அந்த அன்பை பரிமாற்ற முடியாத உங்களுக்கு ஆசை கொண்டு சென்று அந்த தருணத்தை கொன்று விடுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்கள். ஆசைப்படுவதால் அந்த ஆசைப்பட்ட பொருள் கிடைத்தாலும் அந்த கிடைக்கின்ற அந்த தருணம் ஏதோ நீங்கள் உச்சத்தில் செல்கின்றீர்கள். அந்த உச்சமானது ஒரு சுகமானது, அது உண்மையிலே உச்சம் அல்ல, சுகம் அல்ல. அது என்ன என்றால், நீங்கள் ஏக்கத்தின் ஆசை கொள்கின்ற பொழுது உங்க மன ஏக்கத்தின் ஒரு நிவாரணியாக இருக்கின்றது. மனதில் ஒரு அழுக்கு, ஒரு வடு, ஒரு ஏக்கம், ஒரு கவலை, ஒரு துக்கம், ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு கிடைப்பது போல் கிடைத்தவுடன் அது இல்லாம போவதை தான் நீங்க உணர்கின்றீர்கள் தவிர அந்த போல் உங்களுக்கு எந்த சுகத்தை கொடுப்பதில்லை. இது நீங்க புரிந்து கொண்டால் போதும். அப்பொழுது அந்த ஆசை என்ற நிலையிலே நீங்கள் உணர்விலே ஏற்படுகின்ற ஒரு அழுத்தமான தாக்கத்தினுடைய ஒரு வேதனையுடைய நிவாரணம் தான் அந்த ஆசையுடைய கிடைக்கின்ற பொருள். அப்ப ஆசைப்பட்ட பொருளால் உங்களுக்கு துளி அளவும் கூட உண்மையான சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுப்பதில்லை. அது துக்க நிவாரணி. நீங்க துக்கப்பட்ட கொண்ட காரணத்தினால் அது இல்லாத நிலையில் துக்கப்பட்டு கொண்டு இருந்த நிலையிலிருந்து ஒரு நிவாரணத்தை தான் அடைந்தீர்கள் தவிர அந்த ஆசைப்பட்டு பொருளால் எந்த சந்தோஷம் இருந்திருக்க முடியாது. ஏனால் ஆசைப்பட்ட அந்த தருணம் கூட நீ உச்சத்தில் செல்கின்ற பொழுது அந்த பொருளினுடைய அந்த நிலையினுடைய உண்மை கூட நீ புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் அதுவும் சில நேரங்களில், சில நாட்கள், சில மாதங்களில் தான் அதுவும் கடந்துவிடும். பின்பு மீண்டும் ஒரு ஆசைக்கு இல்லாத ஒன்றை நீங்கள் பழக்க தோஷம் மனதானது இல்லாததை தேடுவதுதான் எப்பொழுதுமே பழக்கப்பட்டு விடுகின்றது. மனம் என்பது பழக்க தோஷத்தின் ஒரு அம்சமாக இருக்கின்றது. அப்போது இப்ப பார்த்தாலும் இல்லாத பொருள் மேல் நான் இல்லாத பொருளை பற்றி, இல்லாத சூழலை பற்றி, இல்லாதவற்றை நினைத்து கொண்டே இருப்பேன் தவிர இருக்கின்ற இந்த தருணம் உங்களுக்கு அனுபவத்தையோ சுகத்தையோ ஒரு உண்மைத்தன்மையோ புரியாத ஒரு நிலையில் தள்ளப்படுவதால் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கப்படுவதே இல்லை என்பதை நீங்கள் ஆசை கொள்ளாதே, அது உங்கள் தருணத்தை கொள்ளும். ஆகிய இந்த தருணத்தை நான் அனுபவிக்கின்ற ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது. என்ன பொக்கிஷம்? அந்த அன்பு பரிமாற்றம் தரப்படுகின்றது. இரண்டாவதாக, நாம் எதை உணர்ந்து இந்த உலகத்தை அழிக்க வேண்டுமோ அந்த இறைநிலையும் தவறப்படுகின்றது. அடுத்ததாக, நாம் இந்த தருணத்தை படிக்கின்ற பாடம் தவறப்படுகின்றது. இந்த தருணத்தை நாம் பெற வேண்டிய அறிவு தவறப்படுகின்றது. இந்த தருணம் நாம் கர்மத்தை கழிக்க வேண்டிய அந்த கர்ம கணக்கிலையும் தவறப்படுகின்றது. நாம் இந்த நேரத்தை நாம் எதை சாதனை செய்ய வேண்டுமோ, எதை சாதிக்க வேண்டுமோ அந்த சாதனையும் தவறப்படுகின்றது. இதனால் ஆசை கொள்வதால் அந்த தருணம் நீங்க இழந்து விடுகின்றீர்கள். ஆசை கொண்ட பொருள் கற்பனை வசப்பட்டது. அது இல்லாத ஒன்று பொய் உருவமாக நீங்கள் கற்பனை செய்து கொள்வீர்கள். வந்தும் அது உங்களுக்கு ஒரு சில நேரங்கள், சில மணித்துளிகள், ஒரு மின்னல் வெளிச்சம் போல் கொடுக்கின்ற அந்த சுகம் மறைந்து விடுகின்றது. அந்த மின்னல் வெளிச்சத்திலே நீங்க எதை அணிவிக்க முடியும்? ஒரு இருட்டிலே மின்னல் வெளிச்சம் அடிக்கின்றது. அந்த மின்னல் அடித்தவுடன் ஃபர்ஸ்ட் கண் கூசம். எதையாவது பார்த்து நீங்க எதையாவது தர முடியுமா? அணிவிக்க முடியுமா? அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆசை
கிடைத்தவுடன் கிடைத்த மாத்திரத்திலே ஒரு மின்னல் வெளிச்சம் போல் தெரியலாம் தவிர, ஆனால் அடுத்த செகண்டே மின்னல் மறைந்து விடுகின்றது. அது அணிவிக்க நொடியே மின்னல் மறைந்து விடுகின்றது. அப்ப மின்னல் சுகத்துக்காக மீண்டும் இருட்டிலேயே அணிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இருட்டிலேயே அறியாமல் என் இருட்டிலேயே வாழ்வதுதான் நம்முடைய பழக்க தோஷத்தில் ஆசை கொண்டு மீண்டும் அந்த இருட்டில் தான் வாழ்கின்றோம் தவிர, சில நேரம் கிடைக்கின்ற மின்னல் வெளிச்சத்துக்கு ஆசைப்பட்டு இருட்டையே அழித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஞான ஒளி, ஞான சூரியன் என்பது உதிப்பதற்கு அது இடமே கொடுப்பதில்லை. அப்படியே கிடைத்தால் கூட அந்த அனுபவிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் ஆசை என்ற அறியாமை இருட்டில் சிக்கிக் கொள்வதால் நீங்கள் ஞான விளக்கமும் ஞான ஒளியும் ஞான தெளிவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு ஆசை உங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. ஆகையால் நண்பர்களே, உங்கள் ஆனந்த யோகத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆசையை படக்கூடாதா அப்படின்றால், ஆசை என்பது எண்ணங்கள் தவறல்ல, எண்ணத்தின் மேல் வைக்கின்ற அழுத்தம் ஆசையா மாறுகின்றது. எண்ணம் என்பது இந்த கணம் அணிவிக்கத்த கொடுக்கப்பட்ட தவிர இல்லாத ஒன்றை நீங்கள் முடிவு செய்வது அல்ல, இல்லாத ஒன்றுக்கு மேல் வைப்பது அல்ல. அது ஆசையினாக மாறிவிடுகின்றது. ஆகையால் புரிந்து கொண்டு நீங்கள் ஆசையிலிருந்து விடுபடுங்கள். இந்த கணம் சரியாக அணிவித்தால் உங்களுக்கு எது நடக்கணுமோ நடக்கப்படும். அந்த எண்ணம் தான் உங்களை வழிநடத்தி செல்லும். ஆசை என்ற ஒரு எண்ணமானது உங்களை வழிநடத்துவதில்லை. ஆசைப்பட்ட பொருளும் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அது இறைநிலையில இருக்கின்ற ஒரு அம்சமாக இருப்பதால் அது உங்க கையிலும் இல்லை. ஆகையால் உங்க கையில் இருப்பது இந்த கணம், இந்த சனம் அணிவிக்க ஆசை கொள்ளாதீர்கள். அப்படி ஆசைப்பட்டால் இந்த கணம் கொல்லப்படுகின்றது. நீங்களும் இல்லை, நீங்களும் அந்த இடத்தில் இல்லை, எதிரே இருக்கின்ற அன்பர்கள் இல்லை, சூழல்கள் இல்லாத ஒரு நிலையில் எண்ணங்கள் உங்களை எல்லாவற்றையும் மறைத்து விடுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, அடுத்து படாதே. என்ன படக்கூடாது? படாதே. வாழ்க்கை பூரா பட்டுப்பட்டே போயாச்சு. இன்னும் பட்டுக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை நாள், எத்தனை காலம் வரை, எதுவரை பட்டுக்கொண்டே இருக்கின்றோம்? வாழ்க்கை பூரா பயப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த பயம் என்பது கூடாது. ஆசையோட இன்னொரு இதுதான் பயம் என்கிறது. எப்ப ஆசை உருவாக்கின்றதோ நீங்கள் பட தயாரிவிடுவீர்கள், பயப்பட தயாராயிருப்பீர்கள். இப்பொழுது ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு வரலாம். எந்த அளவுக்கு ஆசைப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு அது மேல் பற்றும் இருக்கும். உடல் அளவில் இருக்கும், உறவுகள் அடிப்படையில் இருக்கும், சொத்து பந்துகள் இருக்கும், இதெல்லாம் மேல் ஒரு பயம் இருக்கும். இது நம் இல்லாம போனால், இல்லாத விஷயத்தில் ஆசைப்பட்ட ஒரு வகை, இருக்கிற பொருள் இல்லாம போய்விட்டா என்ன பண்ண என்பது ஒரு எண்ணம். அது பயத்தில் முடிகின்றது. தனக்கு எதை ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு பயம், இது இழந்து விடக்கூடாது என்ற பயம். இப்படி ஏதோ வகையில நீங்கள் பயப்பட்டு கொண்டே வாழ்க்கையில் நீங்கள் பயந்து ஓடுகின்றீர்கள். பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பயப்படுகின்ற அந்த உணர்வுக்கு அது இல்லை. அது எல்லாமே உங்க கற்பனை மனப்பிரமை சொல்றாங்களே, அந்த மனப்பிரமை தான் உங்களுக்கு பிரச்சனை தவிர பிரச்சனை இல்லை. எதுவுமே பிரச்சனை இல்லை, பயப்பட அவசியம். ஒரு நோயை பார்த்து பயப்படுறோம், நம்முடைய வாழ்க்கை மேல், நம்முடைய உற்றார் உறவு மேல் பயப்படுறோம், சொத்துக்கு மேல் பயம் இருக்கின்றது. இது நாம் இழந்து விடுவோமோ, இல்லாமல் போய்விடுமோ, அப்படி பயப்படுகின்றீர்கள். பயப்பட அவசியம் இல்லை. பயப்படும் போதும் கூட நீங்கள் பயப்படும் போதே இல்லாத ஒன்றுக்கு நீங்கள் பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வாழ்க்கை இழந்தால், நீங்க எதை இழந்தால் நீங்க வாழக்கூடியவர்கள், எதை இழந்தாலும் நீங்கள் சந்தோஷமா ஆனந்தமா வாழக்கூடியவர்கள், எதை பெற்றாலும் அதை முழுமையை அழிக்கக்கூடியவர்கள். அப்ப எதை பெற்ற அழிக்கக்கூடியவர்கள், எது இல்லாத இருந்தாலும் வாழக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட ஒரு இயல்பு நிலை உங்களுக்குள் இருக்கின்றது என்பது தெரியாத காரணத்தினால் நீங்கள் அறியாமல் இந்த இருட்டும், இந்த உலக விஷயத்தில் ஏற்படுகின்ற ஒரு பற்றுக்குள் வந்த உறவுகளும், அந்த எண்ணம் அதெல்லாம் இருப்பின் மேல் ஒரு பயத்தை உண்டு கொண்டே இருக்கின்றது. அந்த பயம் இருக்க நீங்கள் அந்த பயம் எது நடக்குமோ, எது நடந்து விடுமோ, நான் கீழே விழுந்து விடுவேன், அப்படி நாளைக்கு நான் இந்த கீழே விழுந்து விடுவேனோ அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு பயம்.
அப்ப விழுந்தால் எதுவுமே ஆகப்போறது. விழுந்தால் நீங்கள் மீண்டும் எந்திரிச்சு போயிட்டு தான் இருப்பீங்க. எத்தனை வாழ்க்கை அடிப்பட்டு வந்திருக்கிறீங்க, அனுபவங்கள் இருக்கின்றது. அங்க அடிப்பட்டு வந்திருக்கோம், சிரமப்பட்டு வந்திருக்கோம், ஆனா கடந்து வந்துட்டோம். அது பிரச்சனை. அந்த கடந்து அடிப்பட்ட அந்த தருணம், அடிப்பட்ட அந்த வேதனை, அது கஷ்டம் கொடுத்திருக்காது. ஆனால் அடிப்பட்டுட்டேனே அப்படி ஒரு எண்ணத்தின் பயன்தான் உங்களை எப்போதும் பட்டப்பட வச்சுக் கொண்டிருக்கிறோம், பட்டுக்கொண்டிருப்பீர்கள். அது ஒரு முறை தடுக்கி விழுவது என்பது ஒரு முறை, ஆனால் அதை பற்றி பயம் 1000 முறை விழுந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிங்கின்ற பொழுது வாழ்க்கை என்பது அழிவற்றது, எதுவுமே அழிவற்றது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. மாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது, மாறிக்கொண்டுதான் இருக்கும். நம்மகிட்ட வரும் போகும், இந்த உடம்பே வரும் போகும், இந்த உடம்பு வரும் போகும். ஆனா இதில் அழியாத ஒன்று இருக்கின்றது, அதை உணர்வதில்லை. அழிகின்ற இந்த உடல், அந்த அழிவும் கிடையாது, உருமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உடலை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உடலானது பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, இறப்பின் அடிப்படையில் மறைந்து விடுகின்றது. அந்த பிறப்பு எங்கேயிருந்து வந்த பிறப்புக்கு உள்ள மூலப்பொருள் என்ன? கருளை உருவாக்கி, அந்த கரு எப்படி உருவாச்சு, அந்த கருவை தாயை என்ன சாப்பிட்டாங்க, அது எல்லாமே ஒரு உலகத்தினுடைய பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையின் கூட்டின் இருந்து விளைந்த ஒரு விதை மீண்டும் அதுவே பஞ்சபூதங்களை உண்டு வளர்ந்து மீண்டும் பஞ்சபூதத்துக்கே ஐக்கியமாகின்ற அந்த உருமாற்றம் தான் இங்கே நடக்கின்றதை தவிர நீ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. இது உண்மை புரிந்தாலே வாழ்க்கை எந்த பயமும் இருக்காது. அதே போல நம்முடைய இருப்புக்கள் எதுவுமே, எந்த இருப்புக்களும் அது இருந்தால், எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்கள் அழிக்கின்ற ஒரு உணவு எடுத்துக்கோங்க. எவ்வளவுதான் பந்தப்ப சொத்து எல்லாம் இருந்தா கூட அந்த 2 வேளை, இந்த 3 வேளை உணவு தான், அதுக்கு மேல எப்படி சாப்பிட முடியும்? அப்ப எந்த இருப்பும் போனாலும் எதுவும் இல்லாமல் வாழலாம், வாழ்கின்றார்கள். வாழ்ந்த மகான்கள் பார்த்திருக்கின்றீர்கள், நோயோடு இருந்த மகான்களை பார்த்திருக்கீங்க, தெருல சாக்கடைந்த மகான்களை பார்த்திருக்கீங்க. அதே அரசனாயிருந்த மகான் இருக்கிறான். ஜனக மகாராஜ் அரசனா இருந்திருக்கிறாரு, பட்டத்தாரு ஞானியாகி ரோட்ல வந்திருக்கிறாரு. அங்கு பயம் என்ன இருக்கின்றது? ஆனால் நாம் சிறு இழப்பு கூட ஒரு பயத்தை உண்டு பண்ணி பயப்பட நீ பட்டுக்கொண்டீர். உண்மையில் நீங்கள் எதுவுமே படுவதில்லை, பட மாட்டீர்கள். ஆனால் உங்க எண்ணத்தின் அந்த தவறான அறியாமை புரிதல் இல்லாத காரணத்தால் நீங்க பயந்து பட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அந்த பட்டு படுவதை என்றால் உங்க பற்றிலிருந்து விலக வேண்டும். அப்பொழுது பயப்படாம வாழ்க்கையை நீங்கள் போக முடியும். வாழ்க்கையில் பயப்படாதீர்கள். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். மகான்களின் குருமார் நல்ல கேட்டுக்கொள்ளுங்கள். பயப்படுவதற்கு உள்ள பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதை மட்டும் மிக தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை ஆனந்தமாக, யோகத்தில் நீங்கள் எப்பொழுதுமே திகைத்து வாழ முடியும். ஆகையால் பயப்படாதீர்கள். இதுதான், இது ஒண்ணு இருந்தாலே போதும். வாழ்க்கை அவ்வளவு ஆனா ஆனந்தங்கிறது தானா இருக்கக்கூடியது. அதை நீங்கள் பயத்தின் உணர்வு முடியும், ஆசை என்ற உணர்வினாலேயோ பயம் என்ற உணர்வினாலே கொண்டு வந்து அது மறைக்கப்பட்டு விடுகின்றது. எப்படி உணர முடியும்? அது உங்க இயல்பாயிச்சே. சரியா? ஆனால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பலவித பயம் இருக்கின்றது, விதவிதமா இருக்கின்றது, உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பயம் என்ற உணர்வானது ஒரு காணல் நீர் போன்றது மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். ஆசைப்படுகின்றதும் காணல் நீர் தான், பயப்படும் காணல் நீர் தான். ஆகையால் பயப்படாமல் இருந்து பழகுங்கள். பயப்படுவதற்குள்ள அறியாமை நீக்குங்கள். எது உண்மையோ அந்த உண்மையை பாருங்கள், பயம் வராது. உதாரணத்துக்கு ஞானத்திலே ஆன்மீகத்திலே சொல்லுவார்கள், கயிற்று அறிவுனா கயிற்று அரவுனா பாம்பு. கயிறிலே கயிற்றை பார்த்தேன், கயிற்றில் பாம்பை உணர்ந்தேன். அப்ப கயிறை பார்த்த உடனே அரைக்குறை இருட்டுல ஒரு சின்ன ஒரு அரைக்குறை வெளிச்சத்துல ஒரு பாம்பு போல் உள்ள கயிறை பார்த்தவுடன் உடனே பாம்பு என்ற ஒரு பயம் வந்தவுடன் அங்கு கயிறு தெரியவில்லை, பாம்பாக தெரிந்து இங்கு பயம் உண்டாகிறது. சற்று உற்று பார்த்தால், பொறுமையாக இருந்து பார்த்தால், பயப்பட பார்த்தால் ஆட்டோமேட்டிக் அந்த கயிறு என்பது தெளிவாகிறது. கயிறு தெளிந்தவுடன் அங்கே பாம்பு மறைகிறது. அப்ப இல்லாத பாம்பு பயம் என்ற ஒரு உணர்வானது பாம்பு என்ற உண்மையை கயிற்றை பாம்பாக காட்டியது. அது அது கயிறு என்று உணர்ந்தவன் பயம் போய்விட்டது. இப்ப வந்த பாம்பு எந்த பாம்பு? அப்ப அதுதான் பயம். அதனால் வாழ்க்கை என்பது உண்மையை உணர்ந்து கொண்டால், உற்று நோக்கினால், ஆழ்ந்து சிந்தித்தால், அறியாமை நீக்கினால், பகுத்தறிந்தால்
ஞானத்தின் ஒளியில் திகழ்த்தால், ஞான தெளிவுபட்டால் எல்லாத்துக்கும் ஒரு உண்மை மட்டும் தெரியும். பயம் என்பதே வராது. அடுத்தபடியாக இருக்காதே. இது இருக்காதே, இது பிடிக்கூடாது. நம்ம இயல்பே, இந்த மனது இயல்பே பார்த்தீங்கன்னா, எப்போது எதை பார்த்தாலும் ஒன்று விரும்பும், இல்லை வெறுக்கும். ஒன்று விரும்பும், வெறுக்கும். இது ரெண்டு தான் எதுவும் தெரியாது மனசு. அந்த விருப்பு வெறுப்பு இருக்காது, இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பில் இருக்காது. விரும்பினாலும் அது வெறுக்க வேண்டியிருக்கும், வெறுத்தாலும் விரும்ப வேண்டியிருக்கும். நீங்க வெறுக்கின்ற பொருளே ஏதோ ஒன்று விருப்பத்தில் இருக்கின்றீர்கள் அர்த்தம். வெறுக்கின்ற அந்த பொருள் இல்லாத ஒரு பொருள் விருப்பம் கொண்டிருப்பதால் அது வெறுப்பாகிறது. விரும்பிவிட்டாலே ஏதோ ஒன்று வெறுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது அர்த்தம். விருப்பம் கொண்டான பொருள் இருக்கின்றது அர்த்தம். அப்ப இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்க்கை வாழுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை வந்து விட்டால் அதை விட சிறப்பான எந்த ஒரு ஆனந்தமான வாழ்க்கை எதுவுமே இருக்க முடியாது. எல்லாத்துக்கான இந்த விருப்பு வெறுப்பு தான். அப்ப விருப்பு வெறுப்பு என்பது எல்லாமே அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் விருப்பு வெறுப்பு. அதுவே நீங்கள் இருந்து பழகிவிட்டால் விருப்பு வெறுப்பு கொள்வது அவசியமே இல்லை. ஒருவன் பெண் பார்க்க செல்கின்றான், பெண்ணை பார்க்கின்றான், பார்த்தவன் எனக்கு பிடிக்கவில்லை என்கின்றான், வெறுக்கின்றான், இல்லை பிடிக்கவில்லை என்கின்றான். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏதோ ஒரு உருவத்தில் விருப்பம் கொண்டிருக்கின்றான். அப்ப பிடிக்கவில்லை வெறுப்பு காரணம், ஒரு விருப்பு இருக்கின்றது, அது காரணமாக இங்கு வெறுக்கப்படுகின்றது. விரும்பிவிட்டால் அங்கு வெறுப்பு ஒன்றும் உருவாகிட்டு இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பொருள் மீதோ, ஒரு ஆட்கள் மீதோ, ஒரு பெண் மீதோ விருப்பம் கொண்டு விட்டால் அங்கே இன்னொரு வகையான விருப்பு அங்கு உருவாகி விடுகிறது. வாழ்க்கை அனுபவத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க சின்ன பிள்ளை இருந்து வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எந்த எதை விரும்புறீங்களோ அந்த விருப்புக்கு பின்னாலே வெறுப்பு ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொண்டோம். வெறுத்துவீர்களால் அதை விரும்ப வேண்டியிருக்கும். அப்ப விருப்பு வெறுப்பு என்ற சிக்கல் போய்கொண்டே இருக்கும். உணவு விரும்புகின்றீர்கள், விரும்பிவிட்டால் அந்த உணவு கிடைக்கின்றது, அது விருப்பு கொள்கிறீர்கள். அந்த விருப்பு கொண்டவுடன் அந்த உணவை எவ்வளவு சாப்பிட வேண்டும் தெரியாது, எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிடணும் தெரியாது. அது ஒரு நோயாக வரும்போது அந்த உணவை வெறுக்க வேண்டியிருக்கும். ஒரு மருந்து, கசப்பான மருந்து வெறுக்கின்றீர்கள் என்றால் அந்த வெறுப்பினால் நீங்கள் அணிவிக்க வேண்டிய உண்மையான ஒரு ஆரோக்கியத்தை அடைய முடியாது. அப்ப விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இருந்தால் நீங்க சமநிலை பெறுவீர்கள். சமநிலையோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் உன்னதமான வாழ்க்கை. இந்த சமநிலைக்காக ஒவ்வொருவரும் பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது என்ன? விருப்பு வெறுப்பு அற்று இருப்பது. அப்பொழுது எப்போது விரும்புகிறீர்களோ அங்கே வெறுப்பு ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கும் அடிப்படையில் ஒன்னும் உள்ளே இருக்கின்றது, இது ஆக்கிவிடும். எங்கு வெறுக்கின்றீர்களோ அதுவரை விரும்ப வேண்டியது. அப்ப விருப்பு இல்லை என்றால் அங்க சமநிலையா வருகின்ற பொழுது உங்கள் ஆனந்தம் எங்க இருக்கின்றது என்றால் சமநிலையோடு இருக்கின்ற பொழுது ஆனந்தம் இருக்கின்றது. அப்ப நீங்கள் விருப்பு வெறுப்பு கொள்கின்றது, நீ கொள்வது என்பது இப்பொழுது உங்களுக்கு இருப்பை நீங்கள் மறைக்கின்றது. உங்க இருப்பு என்ன? உங்க உண்மை இருப்பு என்ன? உங்க சுயம் என்ன? உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன? அந்த இருப்பு எப்பொழுது மறைகிறது என்றால் ஒரு பொருள் மீதோ ஒன்றின் மீதோ விஷயத்தின் மேல் நீங்கள் விருப்பு கொண்டு விட்டால் இப்பொழுது நீங்கள் உண்மையான இருப்பு, அந்த இருப்பை நீங்கள் விட்டு விலகி விடுகின்றது, அந்த ஆனந்தம் அடைகின்றது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால் உங்களுடைய இருப்பு, உங்க சுயம், உங்களுடைய தெய்வீகம், உங்க ஆன்மீகம் அது வெளிப்பட தொடங்கும். அப்ப விருப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்தின் மேல், உலக விஷயத்தின் மேல் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு நல்ல குருமார்கள் மூலியமாக தெரிந்து அது பயிற்சியாக்கி முயற்சி செய்து விட்டால் அந்த விருப்பு வெறுப்பு உங்கள் மறைந்துவிடும், உண்மை விளங்கும். உண்மையில் இருந்து நீங்கள் இயங்குகின்ற பொழுது அங்கு ஆனந்தம் தானாக யோகத்தில் நிற்கும். ஆகையால் ஒவ்வொரு கணமும் நாம் செய்கின்ற காலை முதல் மாலை வரை பார்த்தீங்கன்னா எத்தனை முறை விருப்பு வெறுப்புகளோட ஒரு சின்ன வேலைகள், சமையல் வேலை இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பணி செய்தாலும் சரி, ஆட்கள்ல அன்பரோட பேசும்போதும் சரி, அவருடைய மேல் ஒரு ஏதோ ஒன்று விருப்பு வெறுப்பு வந்து விட்டாலே அங்கு நீங்கள்
அந்த இருப்பு இயல்பை இழந்து விட்டு நீங்கள் பரிதவித்து போவீர்கள் என்பதை புரிந்து கொண்டு விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வாழ பழகிக் கொள்ளுங்கள். இதுதான் உங்க மனதுக்கு சந்தோஷம் நிம்மதியும் கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக விருப்பு வெறுப்புக்குள்ளே சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமா மனசு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், புலம்பிக் கொண்டே இருக்கும், பதறிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய இருப்பை உணரவே முடியாது. நீங்கள் உங்களுடைய சுய இருப்பில் இருந்தால் உண்மைத்தன்மையும் ஆனந்தம் விளங்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை வெறுப்பிலிருந்து நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தை விடுபட்டுக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இதான் நான் சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் வேற ஆசை பயம் விருப்பம் வேற கிடையாது. ஆனால் அது பிரித்து பார்க்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. அது ஒன்றை ஒன்று பிணைத்துக் கொண்டிருக்கின்றது. சரிங்களா? அப்ப நம்மளோட ஆசைப்பட்ட பொருள் கிடைத்தாலும் சரி, அதில் மேல் விருப்பு தான் அது அந்த பொருள் அது ஒரு விருப்பு உண்டாக்கின்றது. அது சில வெறுப்பு உண்டாக்கின்றது. இப்ப பயந்து கொண்டிருக்கின்றது. அப்ப எல்லாமே ஒரு கலவைதான். வித்தியாசங்கள் பெருசா இல்லாட்ட ஒன்றை ஒன்று சார்ந்ததா இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இருக்கின்ற இருப்பானது விருப்பற்ற நிலையில் இருங்கள். உங்கள் இயற்கையின் இறையின் இருப்பை நீங்க உணர முடியும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமானது வைக்காதே. அடுத்த சப்ஜெக்ட் வைக்காதே. எதை வைக்காதே என்றால் எதிர்பார்ப்பு வைக்காதே. நீங்கள் ஆசை கொள்ளும் போது அந்த கணம் கொல்லப்படுகின்றது. பயப்படாதே. நீங்க அந்த பயம் வருகின்ற பொழுது பட்டு விடுவீர்கள். எதை பட்டு விடுவீர்கள்? அந்த சூழலிலிருந்து பட்டு விடுவீர்கள், செத்து விடுவீர்கள் அந்த சூழல. அடுத்து விருப்புக்குள் இருந்தால் இருப்பை மறைக்கின்றது. எதிர்ப்பா வைத்து விட்டால் வாழ்வே மறைக்கிறது, வாழ்வே இல்லாமல் போய்விடும். நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளும் அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான எந்த ஒரு சூழலும் உங்களுக்கு அமைவதே இல்லை. ஏன்னா வாழ்க்கையை எதிர்பார்த்தா செய்ய வேண்டியிருக்கு. எதிர்பார்க்காம என்ன காரியம் செய்யறோம்? காக்காக எதிர்பார்த்தா செய்யணும். இப்ப எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்தை கொடுக்கின்றது. ஐயோ சில அப்படி இல்லை சார், நான் சில நேரம் ஐயா நான்லாம் எதிர்பார்த்து நடந்துருச்சு, எனக்கு தெரியும் நடக்கும், இப்படிதான் அமையும், அப்படி நீ சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது எண்ணுகின்ற எண்ணத்துக்கும் நடைமுறைக்கும் அங்கே சம்பந்தமே கிடையாது. நடக்க வேண்டியதை சில நேரம் எண்ணி விடுகிறீர்கள், அது மேட்ச் ஆகிறது, அவ்வளவு தவிர நீங்க எண்ணியதற்காக அங்க நடக்கவில்லை, எதிர்பார்த்ததுக்கு நடக்கப்படவில்லை. எதிர்பார்த்தால் பார்க்கின்ற பொருள் அம்சம் எதுவா இருந்தாலும் மீண்டும் இன்னொரு எதிர்பார்ப்பை தான் உருவாக்கி கொடுக்குமே தவிர அது நிறைவடைந்து பூர்த்தியாவதில்லை. இப்போ வாழ்க்கையை நீங்க சுகமாக இதமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எதிர்பார்ப்பை அற்று வாழ்க்கை முடிஞ்சால் மட்டும்தான் நடக்கும். அப்ப எதிர்பார்ப்பு வைக்காம வாழ்க்கை முறை வாழ முடியாதா? எதிர்பார்த்து நீங்க வாழ்க்கையை என்ன அனுபவத்தை கொண்டு வந்துவிட்டீர்கள்? அது எதிர்பார்த்த தருணம் எப்பேற்பட்டது? எதிர்பார்த்த பொருள் ஏமாற்றம் அடையது எப்பேற்பட்டது? அப்ப எதிர்பார்க்காம இருப்பது மட்டும்தான் ஒரு நிரந்தரமான சுகத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்பை ஏமாற்றை தரும். உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். வந்ததும் நிரந்தரம் கிடையாது. மாறிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் நீங்க எதை எதிர்பார்த்து முடிவாக எடுப்பீங்க. இப்ப எதிர்பார்ப்பு ஏன் எதிர்பார்க்கிறோம்? அது நன்மை பயக்கும், எனக்கு சுகத்தை கொடுக்கும், எனக்கு உதவும் அப்படின்னு நம்புறீங்க பாத்தீங்களா? அப்படி எதுவுமே இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு, எல்லா விஷயமும் எல்லா உணர்வும் எல்லா இருப்பும் உங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கின்றது. நீங்க மனம் எதுவோ மதி எதுவோ கதி எதுதான். நீ எதுவாக எண்ணம் போல் வாழ்வு சொல்றோம். எண்ணம் போல் வாழ்வுன்னா நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க? அதான் இப்போடைய இருப்பை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? நாளைக்கு இப்படி நல்லா இருக்கும் சொல்லி நீங்க எதிர்பார்த்து விட்டால் அங்கே இந்த இருப்புக்கும் அந்த இருப்புக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு கற்பனையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆமா, எல்லாமே கற்பனை. பழைய கிளாஸ் எடுத்து கற்பனை உலகத்துல வாழ்ந்து விட்டு அப்ப எதிர்பார்த்து உங்க எதிர்ப்பை சம்பாதித்து விடுவீர்கள். எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். அது விரக்தியை உண்டாகும். சரி, எதிர்ப்பு நடக்கல விடுறோமா? வேற வகையில நம்ம முயற்சி பண்ணிட்டு சரி நடந்துருச்சு போதும் பாட்டுறோமா? இதுக்கு மேல எதிர்பார்த்துரும்.
இப்ப வாழ்நாள் போலும் எதிர்பார்ப்பு 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 எதிர்ப்பு, உங்களுடைய இருப்புக்கும் உங்களுடைய சூழலுக்கும் எதிர்ப்புக்கே நீ போயிட்டு இருக்கீங்க தவிர அது உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு சுகத்தை உங்களுக்கு கொடுக்காது. அதனால எதிர்பார்ப்பு இல்லாத வைக்காத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டால் அந்த கணம் அந்த சனம் நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கின்றது. எல்லாம் சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. எல்லாமே சிறப்பாக தான் போய் கொண்டிருக்கின்றது. நடப்பது அனைப்பு நன்மதிக்கே போய் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள் வந்து விட்டால் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கணம் வாழ முடியும். அப்ப சுருக்கமா சொன்னா நீங்க இதுக்காக சுருக்கமா என்ன விடை, எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, எப்படி பிராக்டிஸ் பண்ணுவது, உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள், அது உங்களுடைய இருப்பிலையும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, இந்த சமுதாயத்திலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, எல்லாரும் எல்லா காலகட்டும் சரி தவறல்ல, சரியாக போய்கொண்டிருக்கின்றது. சரியாக போய்கொண்டிருக்கின்றது. சரியாக நடந்தது, சரியா இருக்கின்றது, சரியாத்தான் போய்கொண்டு, நல்லதா கெட்டதா உயர்ந்ததா தாழ்வா வெற்றிய தோல்வியா லாபம் நஷ்டமா, இப்படி சிந்தனைக்கு போய்விட்டால்தான் ஆசை, பயம், விருப்பெருப்பு, எதிர்பார்ப்புகள் இது உங்களை சூழ்ந்து கொள்கின்றது. இந்த நாலுதான் மனம் என்ன தவறல, எண்ணம் தவறல்ல. நீங்க எண்ணங்கள் எண்ணங்கள் என்ன உங்களுடைய அனுபவத்தின் பதிவுகளிலிருந்து பெறப்பட்ட எண்ணங்கள் வருகின்றது. அந்த எண்ணத்தில் ஆசை இல்லாமல் அந்த எண்ணத்தில் ஆசை இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்திலே பயம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்திலே விருப்பம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்திலே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்ப எண்ணம், சொல், செயல் இதான் வாழ்க்கை. இதான் எண்ணமும் சொல்லுவோம், செயல்படுவோம். இது நடந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதோடைய அழுத்தம் தான் தவறு. எண்ணம் தவறல, எண்ணத்தின் அழுத்தம் தான் ஆசை, பயம், விருப்பெருப்பு, எதிர்பார்ப்பு. இந்த நான்கை மட்டும் நீங்கள் ஏதோ வகையில் புரிந்து கொண்டு எடுத்து விட்டால் இங்கே உண்மையிலேயே உங்கள் ஆனந்த யோகம் வாழ்க்கைங்கிற கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஆகிய நண்பர்களே, இந்த 4 விஷயத்தில் நீங்கள் எப்படி எடுத்து புரிந்து கொண்டு அதை உங்களுடைய மனதில் தூக்கி எறிய போகிறீர்கள் என்றால் அதுக்கு ஒரு பிராக்டிஸ் வேணும். எதுவுமே ஒரு வைராகியம் வேணும், அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அது ரெண்டுக்கும் நடப்பதற்கு உண்டான ஒரு புரிதலும் ஒரு நோக்கமும் சரியா இருக்க வேண்டும். அதான் சொல்லுவார்கள், விவேகா, வைராகிய, அபியாசா, முமுட்சுத்துவம் சொல்லக்கூடிய 4க்கும் நீங்க வர வேண்டும் என்றால் தான் முடியும். இப்போ பிராக்டிஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பயிற்சி தேவை. நான் சுருக்கமாக இதை ஃபர்ஸ்ட் இது என்ன ஓட்டத்தை பாட்டுங்க, என்ன நிகழ்காலத்தை வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை கொண்டு வாருங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய வகையில உங்க இயல்புக்கு உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி யோக முறை எத்தனை இருக்கின்றது, எத்தனை வழிமுறை இருக்கிறது, எத்தனை மகான்கள் இன்னைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு பக்கபலமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும் சொல்லிக்கூடிய முயற்சி பண்ணிக்கூடிய குருமார்கள் பக்கத்துல இருப்பாங்க. நாம் கொஞ்சம் செவி கொடுத்து மனனம் செய்து தியானிப்பதில்லை. கேட்கிறோம், சிரவணம் பண்றோம். ஆனா சிரவணப்பட்டதை கேட்ட விஷயத்துல உள்ளே டெய்லி 1 மணி நேரம் சொன்ன விஷயத்தில் என்ன உண்மை இருக்கின்றது, எந்த மனனம் பண்றீங்களா, திருப்பி ரீகால் பண்ணி பாக்குறீங்களா, எந்த வகையில் பாக்குறீங்களா, அதுவே அந்த மனத்துல தியானமா மாத்துறீங்களா, நிசி தியானம் அப்படியே அனுபவிக்கிறீங்களா? இந்த பயிற்சிக்குள் வரவில்லை என்றால் வெறும் பேச்சாகவே ஒரு கேள்வி ஞானமாக இருக்கும் தவிர அனுபவ ஞானத்துக்கு வரைய வர. ஆகையால் உங்களுக்கு எந்த வகையில் இருக்கின்றதோ அப்படி என்றால் என்ன, மனம் இயக்கம் தான். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆசை என்பது மன இயக்கம் தான், பயம் மன இயக்கம் தான், விருப்பம் மன இயக்கம். இப்ப மன இயக்கம் இறை இயக்கம் ரெண்டா பிரிச்சுக்கங்க. மன இயக்கம், இறை இயக்கம். நடக்கின்ற இந்த கணம் எதுவும் அது இறைவன இயக்கம். ஆனால் அதை பற்றிய நன்மை தீமை லாவணத்தை வெட்டி தோல்வி என்று பிரித்து பார்க்கின்ற மன இயக்கம் இது இறை இயக்கத்தை மறைக்கின்றது, நிகழ்காலத்தை மறைக்கின்றது, எதிர்காலத்தையும் இறந்த கால தேவையில்லா சிந்தனை ஒட்டி செலுத்தி விடுகின்றது. ஆகையால் மனம் இயக்கம் இல்லாமல் இறை இயக்கத்தோடு வாழுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப ஆரம்பத்தை இப்படி பிராக்டிஸ் பண்றது என்னால் நாமத்தை சொல்லிப்பா, எப்போதும் நாமத்தை ஓட்டுங்க. நடக்க வேண்டிய விஷயம் நடந்து கொண்டே இருக்கின்றது, அதை அணிவித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். நீங்கள் கடந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றீர்கள். நீ சரியாத்தான் போய்கொண்டிருக்கின்றீர்கள். சரியா நடந்தது, சரியா இருக்கின்ற சரியாத்தான் போய்கொண்டிருக்கின்றீர்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. மன இயக்கத்தை பாட்ட வேண்டும் என்றால் ஒரு இறை நாமத்தை தொடரலாம். இல்லை என்றால் மூச்சை கவனிக்கின்ற பழக்கத்தை கொண்டு வரலாம். அடிப்படை மூச்சு கவனிக்கிறது. இல்லை என்றால் நான் நிகழ்காலத்தில் மட்டும் வாழ வேண்டும், நிகழ்காலத்தில் மட்டும் எதுவோ அதை மட்டும் நான் அணிவிக்கின்றேன், அவ்வளவுதான். நிகழ்காலத்தை அணிவிக்க எண்ணங்கள் வைத்துக் கொள்கின்றேன் தவிர
இறந்த எதிர்காலத்தினுடைய எந்த சிந்தனைக்கு உட்படாமல் நிகழ்காலத்தை வாழ்கின்ற ஒரு பழக்கம், ஒரு வாழ்வியல் முறை, ஒரு விழிப்பு, இதை மட்டும் கொண்டு வாருங்கள். இந்த மூணு ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரியும் சிம்பிளா எளிமையா சொல்லக்கூடியது. நாமத்தை சொல்லி பழகலாம், மூச்சு கவனிச்சு பழகலாம், அல்லது நிகழ்காலத்தை வாழ்கின்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரலாம். இது செய்து பாருங்கள், எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனையோ கஷ்டங்களோ உங்களால் அனுபவிக்கின்ற அந்த ஆற்றல் இறைவன் இல்லாத கொடுத்திருக்கிறான். அல்ல அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு, அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு அதன் மேல் எந்த விதமான அழுத்தம் இல்லாத ஆசை, பயம், விருப்பம், எதிர்பார்ப்பு இல்லாமல் கடந்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். போங்க, அதுவே உங்களுக்கு வாழ்வியல் ஆனந்தத்தை கொடுக்கும் என்பது சொல்லிக்கொண்டு இந்த உரையை இதோடு நிறுத்திக் கொள்கின்றேன். நீங்கள் சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம் வாழ்க வளமுடன். இதுவரை கொள்ளாதே, படாதே, இருக்காதே, வைக்காதே என்ற தலைப்பில் மிகச் சிறப்பாகவும் தெளிவாகவும் நமக்கு விளக்கத்தை அளித்துள்ள ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு வாழ்த்தி மகிழ்வோம். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நெறி செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம கேள்வி பதில் வச்சுக்கலாங்க ஐயா. முக்கிய அறிவிப்புகள்: நாளை காலை 5 மணிக்கு ஆழ்நிலை கருமைய தியானமும் சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். நாளை மாலை 6 மணிக்கு சாந்தி தவமும் தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை எண்ண ஆராய்தல் என்ற தலைப்பில் அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் பழனியிலிருந்து உரையாற்றுவார்கள். சனிக்கிழமை மாலை காலை ஆரோக்கிய தியானமும் தியானத்தை தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். ஞாயிறு காலை ஓம்கார தியானமும் சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேர நிகழ்வுகள் எதையும் நடைபெறாது. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். ஐயா, அவங்க இவ்வளவு நேரம் இந்த ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து நமக்கு சொன்னாங்க. அதனுடைய ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். முதல்ல ஐயா என்ன சொன்னாங்க? கொள்ளாதே அப்படி சொன்னாங்க. இப்ப எடுத்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, தேவையற்ற எண்ணங்கள் தான். தேவையற்ற எண்ணங்களை விதைச்சு அதன் மூலமா தான் நாம உடலையும் மனதையும் நாம கெடுத்துக்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யணும். அது நம்ம பயிற்சியினாலையும் முயற்சியினாலையும் அதுல தேர்ச்சி பெறும்போது நாம இந்த கஷ்டத்துல இருந்து விடுவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆசை கொள்ளாதே அப்படின்னு சொன்னாங்க. எதன் மேல நம்ம ஆசை அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட எது இல்லையோ அது மேலதான் நமக்கு ரொம்ப ஆசை. இருக்கிறது நாம எப்பவுமே அதை மறந்துடுறோம், அதை அனுபவிக்க தவறிடுறோம். அப்புறம் நாம பிரசன்ட்ல நிகழ்காலத்துல வாழ்றதுக்கும் தவறி விடுறோம். அதனால வரக்கூடிய அனுபவங்களை தவறு விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. ஆசை அப்படிங்கிறது அந்த ஆசைப்பட்டு அந்த பொருளோ உறவோ நமக்கு கிடைக்கும் போது அதனாலதான் நமக்கு அந்த ஆசையை தீர்ந்து விட்டு அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னு நாம நினைக்க கூடாது. ஆசை அப்படிங்கிறது ஒரு ஏக்கமான ஒரு மனநிலை. அப்ப அந்த அந்த மனநிலைக்கு ஒரு நிவாரணி தான் இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அப்புறம் படாதே அப்படின்னு சொன்னாங்க. படாதே அப்படிங்கிறதுக்கு பயம் அப்படின்ற சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த ஆசை வந்தாதான் பயம் இருக்கும், எந்த கணமும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லாத ஒண்ணுக்கு நம்ம பட்டுட்டு இருக்கோம். எது இல்லாம இருந்தாலும் நாம வாழக்கூடியவங்க தான்.
அதுக்கு உதாரணம் கூட ஐயா சொன்னாங்க. ஒரு தடவை நமக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னா, அப்போ அடிபட்டுத்தனமும் ஒரு தடவை தான். ஆனா அந்த எண்ணம் வந்து நமக்கு 1000 முறை வந்து 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 நமக்கு வந்து திருப்பி அடிபட்டுருமோ அப்படின்ற ஒரு பயமும் சேர்த்து நமக்கு வருது. பயப்படுறதுக்கு எந்த ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த பயத்திற்கான அறியாமைய மட்டும் நாம நீக்கிட்டா போதும். அதுக்குதான் அந்த கயிறு பாம்பு போல தெரியுது. அந்த இடத்துல பாம்பு இல்ல. ஆனா நம்ம வந்து பாம்பு மாரி நெனச்சு பயந்துட்டு இருக்கோம். அப்ப இல்லாத ஒண்ண நெனச்சுதான் நம்ம பயப்படுறோம். அதனால பயப்படாதே, படாதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்ததாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மனதினுடைய இயல்பு வந்து விருப்பு, வெறுப்பு 2 தான் அதனுடைய இயல்பு. அப்ப வந்து அந்த விருப்பு வெறுப்பற்ற அந்த சமநிலையான அந்த ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வந்து நாம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் வந்து அப்ப வந்து நாம வந்து அந்த விருப்பு வெறுப்புல இருக்கும்போது நம்மளுடைய இருப்புல இருந்து நாம வந்து விலகி இருக்கிறோம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அப்ப வந்து நாம வந்து இருப்பை உணர முடியாது. அப்ப வந்து விருப்பு வெறுப்பற்ற வாழ்க்கை அதுக்கான ஒரு முயற்சியில நாம இருக்கணும். எதையும் வந்து விரும்பவோ வெறுக்கவோ நம்ம வந்து கூடாது அப்படின்றது இந்த இருக்காதேன்ற தலைப்புல ஐயா சொன்னாங்க. அடுத்ததாக வைக்காதே அப்படின்னு சொன்னாங்க. எதை வைக்காதே எதிர்பார்ப்பு வைக்காதே. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஐயாவும் அதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சுகமான இனிமையான வாழ்க்கைக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறது தான். எதிர்பார்த்து நம்ம வந்து எதிர்ப்பை தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் சிறப்பா எல்லாம் நல்லதா தான் நடந்து அது நல்லாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நாம நினைக்கணும். இப்போ எண்ணத்துல வந்து என்ன இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்ப அந்த எண்ணத்தின் அழுத்தம் தான் இத்தனைமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து நமக்கு முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த எண்ணம் அந்த நம்ம வந்து நிகழ்காலத்துல வாழ்வதற்கு 3 வழிகளையும் ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து இறை நாமம், 2வது வந்து மூச்சை கவனிக்கிறது, 3வது வந்து பிரசன்ட்ல நம்ம வாழ்றது. என்ன வேலை என்ன செய்யறோம் அதுல முழு கவனமும் செலுத்துறது. நிகழ்காலத்தில் வாழக்கூடிய பழக்கம். இந்த 3 வழிகளையும் நமக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஐயா அவர்களை நன்றியுணர்வோடு வாழ்க வளமுடன் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் செஷன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் செய்யலாங்க. அனார்கலிமா நீங்க கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. கொல்லாதே, படாதே, இருக்காதே, வைக்காதே என்ற தலைப்புல ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஸோ இதுல வந்து அந்த பயப்படாதே, அது பயம்தான் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. நாளைக்கு என்ன ஆகுமோ, நமக்குன்னு கூட இல்ல, பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, இல்ல குழந்தைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, இப்படிதான் அந்த பயம் இருக்கு. இல்ல ஒவ்வொரு நிகழ்விலுமே ஒரு பயம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா தானா எல்லார்கிட்டையும் ஒரு இருக்கக்கூடியதா இருக்கு. அதை தவிர்க்க நாம சமநிலையோடு இருக்கணும்னு சொன்னீங்க. சமநிலையாக இருந்தால் ஆனந்தமா இருப்போம்னு சொன்னீங்க. ஆனா அது இருக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ண முடியுமா? இருக்க முடியாது. எந்த ஒரு செய்தியை கேட்டாலுமே உடனே அப்படியா என்ற அந்த பயம் இயல்பிலேயே இருக்கு. அது நாம தவிர்க்க என்ன செய்யலாம்? அது ஒண்ணு. அதே மாதிரி அந்த இருப்பு, சுயம், தெய்வீகம், ஆன்மீகம் அதையெல்லாம் சொல்லுங்க. அது சொல்லும் போது இப்போ என்ன சொல்றாங்க, அந்த இறை நாமத்தை ஜபிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. இன்றைய இளைஞர்கள் அப்படி இல்லைன்றதுதானே. ஓரளவுக்கு பக்தி மார்க்கத்துல இருந்தவங்க அந்த இறைநாமம் ஜபிக்கிறாங்க. இன்றைய மக்களுக்கு என்ன சொல்லலாம்? அது ஒண்ணும். அடுத்தது நீங்க ஒரு குரு மகான் மூலம் நாம் தெளிவு பெறலாம் சொல்லியிருக்கீங்க. குருவை எல்லாருமே, ஆனா நமக்கு நாம எல்லாம் சொல்லணும், ஒரு குரு மகான் வேண்டும். நம்ம வந்து பெற்றோர்களோ இல்ல மூத்தோர் சொல்லியும் நம்ம இந்த காலத்திலயும் இல்ல ஓரளவு இந்த முந்தின ஜெனரேஷன் கூட அவங்க கேட்கறது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் குரு மகான்கள் தேவை. தெளிவு பெற வேண்டும் என்றும்
இன்றைய காலகட்டத்தில் எந்த குருவை நம்பி போகலாம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டி நமக்கு நாமே குருவாக இருந்து நம்முடைய எண்ணம் சொல் செயலில் தெளிவாய் இருப்போமா அப்படின்ற ஒரு பதிலும் வேணும். அதே மாதிரி எதிர்பார்ப்பு வேண்டாம், எதையுமே வைக்காதன. எதிர்பார்ப்பு இல்லாமல் நிச்சயமாக இருக்கலாம். அதற்கு கூட சில வழிமுறைகளை சொல்லுங்க. நீங்க இப்போ முதல்ல அந்த பயத்துக்கு பாம்பு கயிறு சொன்னீங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா, நன்றி. அந்த வைக்காதே, எதிர்பார்ப்பு வேண்டாம், ஏமாற்றம் தரும், எல்லாமே மாறக்கூடியது என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்தால் நாம் ஆனந்த வாழ்வை வாழலாம் சொன்னீங்க. அந்த நிலைக்கு எவ்வாறு வரலாம் என்றதையும் கொஞ்சம் தெளிவா விளக்கிங்கன்னா சிறப்பா இருக்குங்க ஐயா. நன்றிம்மா. அதாவது நம்ம எது ஆசைப்படுறோமோ, பயப்படுறோமோ, விருப்பு கொள்றோமோ, எதிர்பார்க்கிறோமோ, அதை பிடித்து கொண்டே நீங்க ஞானத்துக்கு யோகத்துக்கு போக முயற்சிப்புதான் பெரிய தவறு. பற்றுக பற்றட்டாணி பற்றி. அப்ப பற்றுக பற்றட்டாணி பற்றி அப்பற்றை விடுவதற்கா நீங்க பற்றீங்க, பற்றட்டாணிய பற்றை விடுவதற்கு. இப்ப பற்றை பிடித்து கொண்டே நீங்க கேட்கறது. அப்போ நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, இது இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கீங்க பாத்தீங்களா? வாழ்க்கைங்கிறது, என்ன சூழல்கள்ங்கிறது, என்ன சொந்த பந்தங்கிறது, இது இருக்குங்க, இப்படி இருக்கணும், இங்க தீர்மானத்துல இருக்கிறீங்க. இந்த தீர்மானம் வைத்துக்கொண்டே நீங்க ஞானத்துக்கு உரிய முயற்சி பண்ணும்போது, இது உங்களுக்கு தெரிந்தாலும் புரிந்தாலும் இது பயிற்சி கூட உங்களுக்கு வராது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, யோக வாசியத்துல இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாயிண்ட், என்ன தகுதி என்ன, இந்த உலக வாழ்க்கையில் நான் மிக மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற ஏதோ வகையில உங்களுக்கு ஒரு அனுபவமோ ஏதோ வந்தா ஞானத்துக்கு வழி பிறகுது. இதை பாயிண்ட் சொல்றாங்க. யோகா வாசியத்துல வசிஷ்டர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்துல வரும். அப்ப சொல்றேங்க, இந்த காலத்து இளைஞர்கள் வர்றாங்களா, சிந்திக்கிறாங்கன்னா, அவர்கள் முன்னாடி சொல் புத்தி, முன்னாடி சுய புத்தி இருந்தது, சொல் புத்தி இருக்கும், அடுத்து படுபுத்தி. இன்றைய காலகட்ட இளைஞர்கள் படுபுத்தி, அதாவது பட்டுதான் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டாங்க. அப்ப படும்போது என்ன ஆயிருது, இவ்வளவு செஞ்சு வாழ்க்கையில ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லையே, ஒரு சம்பாதிச்சா நிம்மதி இல்லையே, சில நேரம் ஏமாற்றங்கள் இப்படியே வரும்போது தனக்கு ஏதோ வகையில ஒரு சின்ன தூண்டுதல், ஒரு பொறி தட்டும் போதுதான் இந்த இளைஞர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, சில பேர் வர்றாங்க ஞானத்துக்குள் வந்து விட்டால், எனக்கு பக்திக்கோ ஞானம் வந்து விட்டா எனக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும், எனக்கு ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு, எல்லா சூழல் நல்லா அமையும், இப்படி ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. அப்ப எது நீக்கணுமோ, எது இல்லாம போகணுமோ அதை வைத்துக்கொண்டு நீங்க ஞானத்துக்கோ பக்திக்கோ வந்தீங்கன்னா கண்டிப்பா அதோடைய அம்சம் உங்களுக்கு ஒரு சரியான வகையில் போய் சேராது. இப்ப மீண்டும் எதை, இந்த லௌகீக விஷயத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சமுதாயத்தை பற்றி சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். அதை பற்றிய ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டே ஞானத்துக்கு போகும்போது அது குழப்பமா தான் இருக்கும். அப்ப நீங்க புரிதல் என்ன, இந்த பிறப்பு என்பது என்ன, உலகம்னா என்ன, பிறப்புக்கு முன் என்ன பின் என்ன, அப்ப நான் யாரா இருக்க முடியும், எது இருக்கு, அந்த கேள்விகள், கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விக்கு விடையை தேடணும். அப்போ உதாரணத்துக்கு இந்த உடம்புங்கிறது பிறக்கும் போது முன்னாடி இருந்ததா, பிறக்கிறது எங்க ஆக போகுது, இது சில கேள்விகள் வரும்போது ஞானத்துக்கு உங்களுக்கு தகுதியாகி அதுல போயிடலாம். இரண்டாவது, நீங்க பக்தியில போயிட்டீங்கன்னா, பக்திங்கிறது என்ன ஆயிருது, சரண்டர். அதாவது நான் எனது அப்படிங்கிற எல்லாத்தையும் சரண் பண்ணக்கூடிய, எல்லாம் இறைவன் பார்த்துக்கிடுவான், இறைவன் தான் எனக்கு யார் இருக்கா அப்படிங்கிற போகக்கூடிய பக்தி மார்க்கத்துல நீங்க சரண்டர் பண்ண முடியணும். இப்ப அதுக்கு இந்த குடும்ப சூழல்கள் எல்லாமே பிடித்து கொண்டு பார்க்கும்போது, என் பையன் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கணும். இப்ப சிறப்பா இருக்கணும் என்னது, எதை வைத்துக்க சிறப்பு சொல்றீங்க, பையன் நல்லா இருக்கணும் எதை வச்சு சொல்றீங்க, எதை வைத்துக்கொண்டு அவன் ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டா, அவனுடைய பதவி பேர் வைத்துக்கொண்டா, எதை வைத்துக்கொண்டு ஆரோக்கியம் இருக்கும், அவனை நீங்க நல்லா நினைக்கிறீங்க. அப்ப அதுலயே ஏற்பட்ட வித்தியாசம் இருக்கு. நல்லா இருக்கிற பையன், அப்ப அது என்ன, எதை வைத்துக்கொண்டு, ஆரோக்கியமா, செல்வமா, பதவியா, இப்படி ஏதோ ஒண்ணு நீங்கள் உங்களுக்கு ஃப்ரேம் செய்யுது, உங்களுக்குள்ளே மனக்கோட்டை கட்டிக்கொண்டு நீங்க கேட்கின்ற முயற்சி பண்ணும்போது வராது. மொத்தத்துக்கே இந்த உலக விஷயங்கிறது ஒரு புரியல வரணும், எல்லாமே ஒரு மாயை அம்சம். இது நான் உண்மை, இது பொய்யல்ல உண்மையும் அல்ல, பொய்யல்ல உண்மை அல்ல, ஒரு மாயை மாற்றத்துக்குரியதா இருக்கின்றது. இது முழுமை அணிவிக்க வேண்டும் என்றால் இந்த எண்ணத்திலே இது இல்லாம இருந்தால் அணிவிக்கலாம். ஆசைப்பட்டால்
அணிவிக்கத்தான் வந்திருக்கோம். நம்ம அணிவிக்கத்தான் வந்திருக்கோம். உலக வாழ்க்கை சுகமா இருக்க தான் வந்திருக்கோம். அப்படி என்றால் இதெல்லாம் இருந்து அணிவிக்க முடியாது. இது ஒண்ணு தெரிஞ்சா போதும். நீங்க பந்தம் பாசத்துல நெருங்கிருங்க, எல்லாம் உங்க எண்ணத்துப்படி செய்யுங்க. அது அணிவிக்கத்தானே, அது அணிவிக்கத்தானே கேட்கறீங்க. அப்ப உங்க பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்கறது, நீங்க நல்லா இருக்கணும் கேட்கறது, எல்லாம் நல்லா கேட்கறது, எல்லாம் அணிவிக்க. ஆனா இப்படிதான் அப்படிதான் அணிவிக்கணுங்கிற ஒரு பிரேம் குறை பாத்தீங்களா, அங்கதான் மிஸ்டேக். இப்படிதான் அங்க விருப்பம் வந்துடுது. அப்ப இது எதுவுமே தானா போகாது. நீங்கள் ஏதோ ஒன்று பற்றுக பற்றட்டாரை பற்றி ஏதோ ஒன்று பற்றுக பற்ற விடுவதற்கு ஒன்று பற்ற வேண்டும். அது குருவா இருக்கலாம், இறைவனா இருக்கலாம், தெரிந்த ஞானமா இருக்கலாம். அது சரியான குரு அப்படின்னா, சரியான குரு நீங்க உண்மையான தெளிவா நீங்க முடிவெடுத்தீங்கன்னா சரியான குரு கிடைப்பாரு. நீங்க ஆசையோடு ஒரு ஞானத்துக்கு போனீங்கன்னா அந்த தகுந்த குரு கிடைப்பாரு. நீங்க ஆசையோடு வாழ நினைச்சீங்கன்னா அந்த தெய்வம், அந்த மாதிரி தெய்வம் கிடைக்கும். அப்ப என்ன, ஒரு வரம் கேட்கறது, யார் நடத்துறது, அந்த மாதிரி இடத்துக்கு போயிருவீங்க. அப்ப நல்ல குரு என்ன, ஞானத்துக்கு குரு உலக விஷயத்தோட ஆசை வச்சுட்டு போனீங்கன்னா அந்த குரு தான் கேட்பாரு. இதை விட வேண்டும், இந்த உலக விஷயத்திலிருந்து விடுபட்ட நிலையிலே உணரணும் அப்படி போனீங்கன்னா அந்த குரு கிடைப்பாரு. அப்ப நீங்க இந்த குரு கிடைக்க கூட நீங்க முடிவு பண்றதை பொறுத்தான் இருக்கு. அப்ப நீங்க உங்க சுய புத்தி சுய சிந்தனையில நீங்க தெளிவான அப்படி சிந்தனையோடு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு சரியான குரு தானா கிடைப்பாருங்கதான் உண்மை. ஆனா நீங்க ஆசைப்பட்டு பந்த பாசத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சுட்டு நீங்க குருவை தேடினீங்கன்னா குரு கிடைப்பாரு. அந்த மாதிரி குரு தான் கிடைப்பாரு. சரிங்களா? அப்ப எல்லாமே உங்க செல்ஃப் ரியலைசேஷன் தான் இங்க அடிப்படையா இருக்கு. உங்க மனசுதான் தெரிய முடியும். உங்க அனுபவம் தான் உங்க பாடம் தான். எந்த இருக்கட்டும், நீங்க பட்ட வாழ்க்கை அனுபவம் என்ன, எதை எதிர்பார்த்தீர்கள், கிடைத்தது என்ன, ஏமாற்றம், ஆசை வைத்தீர்கள், அது எதனால என்ன, நீங்கள் பயந்தீர்கள் அதனால என்ன, விருப்பம் வைத்தீர்கள் அதனால என்ன, எல்லாம் உங்க அனுபவம் தான் உங்களுக்கு குருவா நிக்கிறீங்க. அந்த அனுபவத்தின் மூலியமாக அந்த குரு இதுல இருந்து அடுத்த நிலைக்கு போவதற்கு ஒரு முயற்சி செய்கின்ற பொழுதுதான் உண்மையான குரு கிடைப்பார். அப்ப எல்லாத்துக்கும் மேல நீங்க தெளிவா இருக்கணும், நீங்க அறிவா இருக்கணும், நீங்க முழு சரணாதிகள் இருக்கணும், நீங்க தெளிவாகி விடுபட நினைக்கணும். இதுதான் உங்களுக்கு வழி கிடைக்கும். அப்ப இந்த வாழ்க்கையானது, நீ இப்ப வாழ்க்கையானது உங்களுக்கு பல நன்மை தீமை லாப நஷ்டம் எல்லாம் கொடுத்திருந்தா கூட எது நிரந்தர பாதை எது அப்படி பார்த்து அதை நோக்கி பயணிக்க முயற்சி பண்ணும்போது இன்ப துன்ப லாப நஷ்டத்துல சிக்கி 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 மீண்டும் மீண்டும் தவிர அலகழிக்கப்பட்டவன் தவிர இதுக்கு உண்மையிலேயே கிடையாது அப்படிங்கிற தீர்க்கமான முடிவுக்கு வரணும். ஆனா எதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா அது உங்களுக்கு அந்த அனுபவத்துக்கு வராது, அதுக்கான குரு கிடைக்காது, அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் உங்களுக்கு நடக்காது. மிக்க நன்றி ஐயா. சிறந்த ஒரு விளக்கம். நிச்சயமாக என்ன சொல்லுங்க, பட்டுத்தான் சிலர் தெளிவு பெற வேண்டும். அப்ப அவங்களுக்கு ஒரு பொறி தட்டும். நிறைய ஒரு அனுபவங்களை பாக்குறோம், பகிர்ந்துக்கிறோம். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி நடக்கிறது என்பதே தெளிஞ்ச அனுபவங்கள் நமக்கு ஆசான்களாக மாறுகிறது. அதே மாதிரி குரு தானே கிடைப்பாரு. உங்களுடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாருன்னு சொன்னீங்க. உங்களுடைய எண்ணங்கள் தெளிவற்று இன்னமும் அதுல சிக்கிக்கிட்டு இருந்தா தவறான குரு தான் கிடைப்பாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. இந்த இன்றைய உரை சிறப்பாக இருந்தீங்க. நான் இது மகரிஷியோட தற்சோதனை பயிற்சிகள், அந்த எண்ணம் ஆராய்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல், இதை தான் நீங்கள் தற்சோதனையோட அந்த இன்னொரு வடிவமாக உங்கள் பாணியில் கொடுத்துருக்கீங்க. மிக சிறப்புங்கய்யா. அதில் முக்கியமாக நீங்கள் சொன்னது, இந்த பல குருமார்களோட சிந்தனைகளை, மகான்களோட சிந்தனைகள்லாம் கேட்குறோம், அது கேள்வி ஞானமாகவே இருக்குது, அனுபவமாக உணர்வாக மாறுவதில்லை அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு தான் அங்கே எந்த இடத்துல தாங்க பிரச்சனை இருக்குது. அதான் அதற்கான பயிற்சிகளும் விடாமுயற்சியும் வைராக்கியமும் நம்மிடம் இருப்பதில்லை பெரும்பாலான நேரத்தில். அதுதாங்கய்யா. நீங்கள் சிறப்பாக இருந்தீங்க. அருமையான உரைங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி கேக்குறீங்களாம்மா? இல்ல, கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த சிந்தனை இல்ல. நல்ல தெளிவான ஒரு சிந்தனை. ஆமாங்கய்யா, ரொம்ப தெளிவான விளக்கம்.
செயலாற்றுவதற்கான செயல் மாற்றம் கொண்டு வருவதற்கான அந்த விடாமுயற்சி, அது வைராக்கியம், நம்ம பயிற்சி பயிற்சி அதுதான். அதுதான் நமக்கு வேணும். அது வந்து தெளிவா ஐயா சொல்லிட்டாங்க. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அம்மா கௌரின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கௌரி நீங்க பேசுங்கம்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. மைக்கை ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அவங்க ஒரு சமயம் உலக நல வாழ்த்துக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. அம்மா கௌரி உங்க மைக்கை டச் பண்ணிக்கோ. பேசுங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கம்மா, சொல்லுங்க. இல்ல, எதிர்பார்ப்பு வைக்காதே அப்படிங்கிறது அது எனக்கு கொஞ்சம் புரியலங்கய்யா. எதுலையுமே வைக்காம இருக்கணுமா? இல்ல, எதிர்பார்ப்புங்கிறது இப்ப ஒரு படிச்ச பையன் படிக்கிறான், அவன் பாஸ் பண்ணணும், நல்ல வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாம படிப்பானா? அவளுக்கு கேள்வி வருது. சரிதானே? ஸ்டார்டிங். இப்ப வீட்டுல நல்லா சமைக்கும் போது நல்லா சமைக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கணும்ல. நல்லா சமைக்கும் நினைச்சா என்னால சமைக்க முடியும். நல்லா சமைக்கவும் முடியும். சரி சார். சமைக்கிறேன் அப்படின்னா சமைக்கிறது நல்லா சமைக்கணும், டேஸ்டா வரவங்களுக்கு நல்லா சந்தோஷம் கொடுக்கணும், குழந்தைகளுக்கும் வீட்டுக்கு நல்லா சமைச்சு போடணும், அவங்க எதிர்பார்ப்பு இருக்க கூடாதா? அப்படி கேள்வி. ஆமா ஆமாங்க, அது மாதிரிதான் கேக்குறேன். அவ ஒரு எண்ணம் என்பது செயலுக்குரியது. சரியா? நல்லா சமைக்கணுங்கிறது நல்லா சமைக்க எதுக்காக அப்படின்னா, அப்ப அது பேருக்கா புகழுக்கா நல்லா சமைச்சு கொடுத்தா எனக்கு நல்லா வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்காதா? இருக்கிறதுல தப்பு இல்ல, நியாயம் தானே. எங்க பிரச்சனைனா அவங்க என்னுடைய சமையல் மூலியமா, என் சமையல்ல மூலியமாக அவர்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்து எனக்கு வாழ்த்தணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, நான் நல்லா சமைக்கிறேங்கிற அவங்க நல்லா சாப்பிடணும், இப்படி ஒரு எண்ணத்தை வைக்கும் போது அந்த எண்ணம் ஏமாற்றத்தை கொடுக்கும். எப்படி நீங்க முயற்சி பண்ணும்போது என்ன ஆயிருங்க, நல்லா சமைக்கணும் என்ன வரும்போது என்ன ஆயிருன்னா ஒரு அழுத்தம் ஒரு வாசம் இல்லையா? பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்லியா நீங்க உங்க ஃப்ரெண்ட வர்றாங்க சமைக்கிறீங்கன்னா யதார்த்தம் சமைப்பீங்க. இதே உங்க லெவல்ல இல்ல உங்க வீட்டுக்கார நல்ல ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் வந்துட்டாருன்னா நல்லா சமைச்சு அண்ணா ஒண்ணு என்ன ஆயிரும் உங்களுக்கு பிரஷராக ஆகாதா? ஆமா ஆமா, கரெக்ட் தாங்க. வரும்போது இயல்பா டேஸ்ட் இருக்குமா உங்களுக்கு? இருக்காதுதான். நல்லா சமைக்கணும்னு நினைச்சிட்டு இது பண்றப்ப ரொம்ப அங்க ஸ்ட்ரெயின் பண்றப்ப ஏதோ சம்திங் இதாயிருந்தான். அப்ப ரிலாக்ஸ் அமைக்கிறது. அப்ப சும்மா எப்பயும் போல நீங்க எந்த சமையல் பிடிக்குமோ, எந்த சமைக்க தெரிஞ்சு அதான் தெரிஞ்சது புரிஞ்சது பழக்கப்பட்ட சமைக்க போறீங்க இல்லையா? வரும், சுகமா வரும். ஆனா நல்லா சமைக்கணும் இன்னைக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிருது? சொதப்பிரும். சொதப்புது. முன்னாடி பாத்தீங்கன்னா சும்மா நீங்க டேஸ்டா இருக்கும். ஆனா நல்லா சமைக்கணும் நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா நக்கி பார்த்தா போடுவீங்க நீங்க. அப்பயே ஒரு அழுத்தம் உண்டாயிருக்கு இல்லையா? அப்ப என்னன்னா நல்லாவே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னாலுமே நம்மளுக்கு ஒரு இதாயிருது. கரெக்ட் தான். அன்னைக்கு பார்த்து ஒரு உப்பு கம்மியா இருக்கும், நம்ம நல்லா சமைக்க நினைச்சிருப்போம், உப்பு கம்மியா வச்ச உடனே உப்பு கம்மியா வச்சு உப்புக்கு ஜாஸ்தியா போட்டிருப்போம், ஜாஸ்தி போய் மேக்கப் பண்றது இப்படியே போகும் தவிர ரிலாக்ஸேஷன் இருக்காது. இதுல நீங்க மேக்ஸிமம் அனுபவப்பட்டிருப்பீங்க சமையல்ல. சரியா? அப்ப எதிர்பார்க்காம இருக்கிறனால் இப்ப நன்மைகள் இருக்கின்றது, எதிர்பார்த்தால் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். ரிலாக்ஸேஷன் இருக்காது. இப்ப நம்ம இது ஓகேங்க, ஆனா ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வர்றப்ப இது வந்து இது பண்ண முடியாது. படிக்கிற பையன் இன்னைக்கு 10th படிக்கிறான் வச்சுக்கோங்க, அவனுக்கு இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ரைட், தப்பு கிடையாது. சரியா? படிக்கும்போது நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும், 98% எடுத்துடணும், அப்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லி நினைச்சு படிச்சா அது ஏறுமா? ஏறாது. அதாவது ஆசிரியர் என்ன கொடுத்தாரு, என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்கா, அதை நான் முழுமையா படிக்கணும்னு நினைச்சா ஏறுமா? அது மாதிரினா ப்ரெஷர் ஏறாது. அதாவது நல்லா படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டா படிக்கணுங்கிறீங்க. ஆமா, நீங்க அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும், அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அதாவது செய்யறத லகிச்சு செய்யணும், அதுலயே முழு ஈடுபாடா மனம் ஒன்றி செஞ்சிட்டே இருந்தோம்னா
ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வந்துடும். நீங்க அந்த தடுப்பு வைக்க வேண்டிய பாஸ் ஆகணும் ஏன் நினைக்கிறேன்? ஒருத்த வந்து நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அவன் ஃபெயிலாயிரம் பையனுக்கு போய் தானே படிக்க போய் பாஸ் ஆகப்பா நினைக்க மாட்டான். மார்க்ல அவனுக்கு மார்க் எடுக்கணுங்கிறது வித்தியாசம் வந்துடும். ஆனா நல்லா படிக்கிற பையன் பாஸ் ஆகணும் நினைக்க அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா படிக்கிற பையன். அப்ப எதிர்பார்ப்பு என்பது நீங்கள் உங்களுக்குள்ள குறைபாடு. நீங்க ஏதோ ஒரு அறிவிலையோ ஒரு உணர்வை குறைபாடு கொண்டிருப்பதா இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. நீங்க தெளிவா இருந்தா ஏன் எதிர்பார்க்கணும் நீங்க? கரெக்ட் தாங்க. ஆனா இப்ப அப்படி பாக்குறப்ப ஐக்யூ லெவல் எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கிறது இல்ல. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்றதுனால நான் இதை சொல்றேங்கய்யா. அப்ப நம்ம சில இதை பண்ண வேண்டியதானே இருக்கு. அதாவது ஒரு கோலுங்கிறது ஒரு 98 மார்க் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு பதவி உயர்வு வேணும், இல்லைன்னா இந்த கோலுங்கிறது தவறு இல்லை. கோல் என்பது நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வழி தெரியணும்ல. வாழ்க்கை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு எண்ணம் தேவை. வாழ்க்கை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு எண்ணம் தேவை. அந்த எண்ணத்துக்கு ஒரு செயல் தேவை, செயலுக்கு திட்டம் தேவை இல்லையா? கோல் நிர்ணயிக்கும் போதுதான் அந்த எண்ணத்துக்கு சொல்லுக்கு செயலுக்கு வடிவம் கிடைக்குது. நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த கோல் எதுக்கு கோலு? அதை அடைவதற்கா அல்லது ப்ரொசீஜர் என்ஜாய் பண்றதுக்கா, அனுபவிக்கிறதுக்கா? அடையறதுக்கு. இப்ப அடையிறதுக்கு வைக்கும் போது இங்க ப்ரொசீஜர் நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. ப்ரொசீஜர் என்ஜாய் பண்ண வாழ்க்கை என்பது ஒரு இயக்கத்துக்குரியது, அணிவுக்குரியது. நீங்க அந்த கோல் மேலே அட்டாச் ஆயிட்டீங்கன்னா, கோல் அதிக விருப்பம் இருந்துட்டீனால் ப்ரொசீஜர்ல பயம் வந்துடும், ஆசை வந்துடும், குழப்பம் வந்துடும். ஆனா கோல் பிக்ஸ் பண்ணணும். எதுக்குன்னா திட்டம் போடுவதற்கு. திட்டம் எதற்கு? செயலாக்குவதற்கு. செயல் எதற்கு? இயங்குவது. இயக்கம் எதற்கு? சுகமா இருக்குது. அப்ப இயங்காம சுகம் கிடைக்காது. ஒரு இயக்கத்தில் தான் சுகம் இருக்கின்றது, ஒரு விளையாட்டு சுகம் இருக்கின்றது. ஆனால் அதை அடைய வேண்டும் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு பயம், ஆசை அப்படிங்கிற அது கோலுங்கிற எண்ணம். அது கோல் மேல ஆசை இருக்கா? அந்த கோல் அடைய முடியாத பயம் வந்துடக்கூடாது. கோல் அடைந்தே ஆக வேண்டும் என்று எதிர்பார்ப்பு வந்துடக்கூடாது. அந்த கோல் மேல விருப்பம் வந்துடக்கூடாது. இதுதான் பிரச்சனை. கோல் பிரச்சனை இல்லை, அந்த கோல் மேல ஆசை இருக்கக்கூடாது. புரியுதா? கோல் மேல் பயம் வந்துடக்கூடாது. கோல் தவறு இல்லை, கோல் மேல் விருப்பம் வரக்கூடாது. கோல் விருப்பம் வரக்கூடாது. ஆனால் கோல் இருக்கணும். அதை ஸ்மூத்தா எடுத்துட்டு டேக் இட் ஈஸியா பண்ணிட்டு போகணும். கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்படிதானே? ஆமா. நீங்க நல்ல வாழ்க்கையே என் பையனை வந்து நல்லபடி படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிற கோல் சரிங்களா? அதுக்கு என்ன டே டு லைஃப்ல அவனை எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றது, என்ன மாதிரி அட்வைஸ் பண்றது, எப்படி வழிநடத்துறது என்பது ஒரு ப்ரொசீஜர் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ப்ரொசீஜர் என்ஜாய் பண்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு நீங்க எடுக்கிறீங்க. ஆனா இதுல நாளைக்கு பையன் தப்பான வழியில போய் எதா மாற்றிது என்ன ஆகுது அப்படி ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, கஷ்டப்படுவீங்க. ஆமா, ஒரு செகண்ட் அவன்கிட்ட நம்ம இது பண்றதை விட இந்த பயத்துல சிக்கிறோம். அந்த பயத்துல சிக்கிக்கிட்டு நீங்க இந்த போச்சு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த பயம் இல்லாம, அந்த பையன் அடையாட்டம் அடைஞ்ச ஒண்ணுதான் ஆசை இல்லாம, அதுல விருப்பு இல்லாம, அதுல எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கும். நல்லா டீல் பண்ணுவீங்க. அந்த டோசேஜ் எவ்வளவு கொடுக்கலாம் பையனுக்கு, எந்த அளவுக்கு கொடுக்கலாங்க, அந்த டோசேஜ் நல்லா தெரியும். இல்லைன்னா ஹெவி டோஸ் கொடுத்துருவீங்க. சரிதாங்கய்யா. சுருக்கம் சொல்றானா, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அம்மாங்கிற விட ஆயாவை இருந்து பாருங்க, நல்லா பண்ணுவீங்க. என்னங்கய்யா? அம்மாங்கிற ஸ்தானத்துல ஒரு பற்று உருவாகுது இல்லையா குழந்தை மேல. ஆயாவா மாறி பாருங்க, நல்ல வளர்ப்பீங்க குழந்தைய. அம்மா இந்த பட்டு வரும்போது குழந்தை மேல் பற்று ஆகிடும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை எல்லாம் உருவாகிடும் ஆட்டோமேட்டிக்காவே, இயற்கையா பொதுவாவே மக்கள்கிட்ட. அதே நீங்க அந்த பையன் டீச்சரா மாறி பாருங்களேன். மாறி பார்த்தா எல்லா குழந்தைகளையும் ஒன்னாதான் பார்க்க தோணுது. ஒன்னா பாக்குற மாதிரி உங்களை பார்க்காம தெரியுங்க, அப்படி தெரியும். என்னங்கய்யா? எல்லா குழந்தைகளும் ஒன்னா பார்க்கக்கூடிய மனநிலையில பாக்குறீங்கல்ல இருந்தா, அப்படியும் போது இந்த குழந்தை மேல பற்று இல்லாம போகும்போது அவனுக்கு நல்லா அட்வைஸ் பண்ண மாட்டேங்க, நாலேஜ் கொடுப்பீங்க. நீங்க தாயா இருந்தா அட்வைஸ் கொடுப்பீங்க, டீச்சரா இருந்தா நாலேஜ் கொடுப்பீங்க. ரைட்டா?
இப்படி படி அப்படி படி அப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனா ஏன் இப்படி படிக்கிறது தெரியுமா, ஏன் வீக்கா இருக்குது தெரியுமா அப்படிங்க நாலேஜ் கொடுக்கீங்களா நீங்க? அம்மாவா இருந்தா கொடுக்க மாட்டோம். டீச்சர் தான் கொடுப்பீங்க. அப்ப நீங்க டீச்சர் தாயா இருங்க, டீச்சர் மனநிலையில இயங்குங்க, சூப்பரா போயிட்டு. பொதுவான அந்த விருப்பு வெறுப்புங்கிறது நிறைய வரதாங்கயா செய்யுது. அதாவது வருதுமா? தாய் புள்ள அப்படிங்கிறதையும் கடந்து அத ஜெயிக்கிறதுக்கு என்னங்கய்யா பண்றது? விருப்பு இருப்பினால் என்னென்ன தீமைகள் அப்படி லிஸ்ட் போடுங்க முதல்ல. ம், ம். விருப்பு இருப்பினால் என்னுடைய மனநிலை எந்த மாதிரி பாதிக்கப்படுகின்றன ஒரு லிஸ்ட் போடுங்க, 10 20 தெரியும் உங்களுக்கு. அப்ப இது அது அவசியமா? என்ன மட்டுமே சார்ந்ததா இருக்க மாட்டேங்குதே. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மள்ட்ட ஏற்படுத்துற சில தாக்கங்கள்னாலே நம்ம அதுக்கு இதாயிடுறோமே, எப்படி சொல்றது, அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகி நம்ம அந்த விருப்பு வெறுப்புங்கிறது நம்மள்ட்ட காய் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சாலும் சில சமயம் நம்மள்ட்ட அந்த வெறுப்பு இதெல்லாம் வந்துட்டுது. அதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறதுனே தெரியல. இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை நம்மளால செயல்படுத்த முடியலைங்கய்யா அந்த சூழ்நிலையில. இதுக்குதான் வைராக்கியம் பயிற்சிங்கிறது 2 கை எடுக்கணும். உம் வைராக்கியம் யார் என்ன சொன்னா கண்டுக்கூட மாட்டேன், இது வைராக்கியம். உம் என் மனசுக்குள்ள யார் அப்ப என்ன சொன்னாலும் அதுவும் அங்கக்குள்ள ஒரு வெறுப்பு தானே. எனக்கு அந்த சூழ்நிலை ஏதோ பிடிக்கல, நான் கண்டுக்க மாட்டேங்கிறதும் ஒரு வகையில வெறுப்ப. அது நம்ம மனநிலைக்கும் நம்மளுக்குமான ஒரு போராட்டம் அங்கனக்குள்ளே இருக்கதானங்கய்யா செய்யுது. இல்ல அவங்க சொல்லும் போது அவங்க சொல்ற விஷயத்துல தலை ஏத்திக்கிறீங்கல்ல ஒரு எண்ணத்தை. கேக்குறோம். ஒரு விஷயம் சொன்னாங்க, இப்ப நாம சொல்லிருங்க வச்சுக்க, ராம் ராம் கிருஷ்ணன் ஏதோ ஒன்று சொல்லிருங்க வச்சுக்கீங்க, அது அந்த அத வேகம் தாக்கம் கம்மியாயிரும் ஆட்டோமேட்டிக்காவே. ஆனா இன்கேஸ் அது நம்ம கிட்டே அவங்க இப்போ ஒரு இதை கேக்குறாங்க, இது பண்றாங்க, நம்மளுக்கும் அவங்களுக்குமான ஒரு இன்ட்ராக்ஷன்னா அப்ப இது பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் அதை கவனிச்சாதானே அதை சொல்லவும் முடியும். நீங்க பிராக்டிஸ் ஏதோ ஒரு பிராக்டிஸ் ஒண்ணு இருக்கு. நீங்க அவங்க நீங்க ஒண்ணு முடிவு பண்ணி அவங்கள முடிவு பண்ணி நீங்க பேசுறது அவங்க அவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நான் சொல்றேன் பிராக்டிஸ் பண்ணி பார்த்து சொல்றேங்க. நாளைக்கு ஒண்ணு செய்யுங்க, 3 செய்யுங்க, நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. நீ யார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நாமத்தை சொல்லி பேசுறீங்க. முதல்ல நாமத்தை நினைப்பு. நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி 3 முறை ஒரு நாமம் சொல்லுங்க. சரிங்க. தண்ணி குடிக்கிற முன்னாடி 2 ஏன்னா முறை நான் சொல்லுங்க. ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்படிதான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சுச்சுவேஷன் நம்மளை எப்படி விட மாட்டேங்குது. நிறைய நமக்கான போராட்டம் இது நடக்குதுங்கய்யா. அதனாலதான் நான் கேட்டேன். சரிங்கய்யா, கண்டிப்பா. இதுதான் அடுத்தவங்க சொல்றத கேட்கணும், அது உள்ள அனுப்பக்கூடாது. கேட்கணும். அது விருப்பாகவோ ஆசையாகவோ பயமா எதிர்பார்ப்புன்னு உள்ள வைக்கிறீங்க பாத்தீங்களா, அங்க நிப்பாட்ட தெரியணும். அதுக்கு பயிற்சி தேவை, அதுக்கு நாம ஏதோ ஒண்ணு தேவை. அப்ப யாரு இருக்காங்களோ போய் ஏதாவது ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு பிராக்டிஸே பண்ணாம நீங்க அதுக்கு அது விடையே கிடைக்காது. பழக்க தோஷம் தோஷம் தான், அந்த பழக்க தோஷம் தான். இந்த தோஷத்தை கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். சரிங்க. நன்றிங்க, நன்றி. ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு பேசுங்க, இன்னும் நல்லா. சரிங்க, ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, பண்றேங்க. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு விடைபெற்றுக் கொள்ளலாமா? நீங்க ரிலீவ் ஆயிட்டோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்தடுத்து சிறப்பான ஒரு உரைகளை எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.